ஏன்னா ஒரு 50 ரூபா கொடுத்தா ஒரு 2 மணி நேரம் ஏசியில் எடுத்துட்டு வந்துடலாம். அதற்காக வருகிறாரு. இப்ப இந்த பாட்டாளிகளின் உயரம் என்ன, இந்த காதலர்களின் தேவை என்ன, இதுக்கு தான் சினிமா, இதுக்கு தான் ஸ்கிரிப்ட், இதுதான் வசூல் என்று வருகிறது. சினிமாவின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. சினிமா தன்னுடைய ஊடகங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது. சினிமா தன்னுடைய தளங்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பழைய ஃபார்முலாக்களை விட்டு புதிய தளத்தில் சினிமா இயங்க வேண்டும். ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், சினிமா மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர, சினிமா தளத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர, சினிமா அழிந்துவிடும் என்று ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன், ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். மனிதன் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும். அதன் வடிவம் வேறு வேறு இடத்தில் இருக்கும். சினிமா என்பது மனிதனின் கலை தேவை. ஒரு கலை தேவை இருக்கிற போது அந்த கலை தேவையை சினிமா வெவ்வேறு வடிவங்களில் தன்னுடைய சேவையை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சினிமா இருக்கும், வடிவம் மாறும். மாறுகிற வடிவத்தை புரிந்து கொண்டு, மாறுதலின் தேவையை புரிந்து கொண்டு எங்கள் கலைஞர்கள் நடைபோட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதைத்தான் நான் சொல்றேன். இந்த கவிதையைத்தான் இந்த பாட்டுக்குள்ள வச்சேன். நாட்டுக்குள்ள மனுஷனுக்கு மிருக வேஷம் பொருந்தி வரும். ஒருத்தன் புலி வேஷம் போட்டு ஆடுவான், சிங்க வேஷம் போடுவான், பறவை வேஷம் போடுவான். நாட்டுக்குள்ள மனுஷனுக்கு மிருக வேஷம் பொருந்தி வரும். காட்டுக்குள்ள மிருகத்துக்கு மனுஷ வேஷம் பொருந்தாது. கூடு கட்டி பறவைகளோ வாடகைக்கு விட்டதில்லை, விலங்குகளோ காட்டுக்குள்ள பட்டா போட்டு வாழ்ந்ததில்லை. மதம் பிடிச்ச யானைக்கும் மதவாதம் சொன்னதில்லை. சைவ புலி பௌத்த பசு காட்டுக்குள்ள கண்டதில்லை. பேரரசு சொன்னாரா, அமைச்சர் சொன்னாரா, மேடு பள்ளம் இருந்தாலும், கமிஷனர் சொன்னீங்க அழகா, மேடு பள்ளம் இருந்தாலும் சமதர்மம் காட்டுக்குள்ள, சமவெளியில் வாழ்ந்தாலும் மேடு பள்ளம் நாட்டுக்குள்ள. இதை சொல்லுகிற போது அனுபவம் வருகிறது. சாலைகளில் போகிற போது வைரமுத்து சொன்ன வரி நினைவுக்கு வந்தால் அதுதான் வெற்றி. பேரரசு ரொம்ப அழகா சொன்னாரே, ஒரு அழகான விஷயம். திரையில் பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது, ஆண் குரல் வந்த பொழுதே எனக்கு ஒரு பெண் குரல் வந்தது. எதுன்னு தெரியல, திரும்பி பார்த்தா என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கதாநாயகி அந்த பாட்டை பாடிக்கொண்டிருந்தார். பரவாயில்லமா, உங்களுக்கு நீங்க தாய்மொழியை பஞ்சாபியாக கொண்ட ஒரு பெண் தமிழ் பாட்டை மனப்பாடம் செய்து கொண்டு தாளில்லாமல் பாடினார் என்கிற போது, இதுதானம்மா ஒரு பஞ்சாபி பெண் தமிழ் பாடுகிற போது தமிழுக்கு கிடைத்த வெற்றி என்று தான் நினைக்கிறேன். இப்படித்தான் சின்ன சின்ன ஆசைய பட்டாளத்துல, ராணுவத்துல, ஒரு பக்கம் மலையாளிகள், ஒரு பக்கம் பஞ்சாபிகள், ஒரு பக்கம் வங்காளிகள், கொஞ்சம் தமிழர்கள், எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. அப்ப சின்ன சின்ன ஆசை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அது அப்படியே இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு சோட்டி சோட்டி ஆஷா அப்படின்னு வந்தது. இப்ப இந்தி பாட்டும் இருக்கு, தமிழ் பாட்டும் இருக்கு, எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க, சோட்டி சோட்டி ஆசா பாடுறாங்க. அப்ப சொல்லியிருக்காருங்க, வங்காளிகளும் மராட்டியர்களும் சேர்ந்து, அப்பா எனக்கு அந்த இந்தி பாட்டு வேண்டாம், அந்த ஒரிஜினல் பாட்டு வேணும், எனக்கு தமிழ் எங்களுக்கு புரியுதோ இல்லையோ